இப்பயே இங்க வந்திருக்கீங்கம்மா. இப்ப எங்க மருமையனை வந்து மீட்டு நாங்க கூட்டிட்டு போனோம். அந்த புள்ளையோட விட்டு மீட்டு நாங்க கூட்டிட்டு போவோம். ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் SMT 360. நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்ப அவங்க 2 பேரும் ஒன்னா தான் இருக்காங்க. ஆமாங்க மேடம், 2 பேரும் ஒன்னா தான் இப்ப நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? சரி. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. இடையில இந்த பொண்ணு பேசவும் சூர்யாங்கிற பொண்ணு பேசவும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தேன். ஏண்டா டேய், அப்ப எல்லாரும் அவன் முண்டாட்டி வெளியே கூட்டிட்டு போறது ஆசைப்படுறது இல்ல, அடுத்து முன்னாடி தள்ளிட்டு போதா ட்ரை பண்ணி ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்களோட பழக்கமானதுக்கு அப்புறம். ஆமா. அப்படின்னா என்ன? அவங்க கல்யாணம் ஆகி ஒரு புருஷனோட தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? முத அவங்க தான் போன் பண்ணி பேசினது. இவன் இப்ப இவங்க 3 பேருக்கும் முன்னாடி நீங்க மனைவியோட வாழும்போது எதுக்கு இன்னொருத்தரோட தொடர்பு வச்சுக்கிறீங்க? நான் பண்ணது தப்பு தான். இதெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? இங்கிட்டு போறதா அங்கிட்டு போறதா. என்ன உங்க மனநிலை என்னது? என்ன வேணும் உங்களுக்கு? அந்த பொண்ணு வேற மாசமா இருக்கு. இன்னொரு முக்கியமான காரணம் 2 பேருமே அது தவிர வேற வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா ஆமா, வந்து ஷார்ட் போடுறதுக்கே டைம் சரியா இருக்கு. அப்ப அவங்க புருஷன் டச் இல்ல, விட்டுட்டு போயிட்டாரு. உனக்கு இந்த ஆள் எத்தனாவது? 7வது. உங்க மனைவியும் குழந்தைங்களும் வேணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா அந்த பொண்ணையும் விட முடியல. ஏண்டா டேய், அப்ப எல்லாரும் அவன் முண்டாட்டி வெளியே கூட்டிட்டு போறது ஆசைப்படுறது இல்ல, அடுத்து முன்னாடி தள்ளிட்டு போதா ட்ரை பண்ணி. இருந்தாலும் அந்த பொண்ணோட இருக்க முடியாது. எந்த பொண்ணோட சூர்யா இருக்க முடியாது? ஏன்? பயங்கர டார்ச்சர். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார், அப்படித்தான்டா பேசுவேன். சும்மா ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டாலும் விடிய தூங்குறது, நொய் 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 நொய்னு பேசிக்கிட்டே இருக்குது. சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா, வாசமா சிக்கிக்கிட்ட. அது எப்படி? அது ஒரு குடும்பமா வாழும்போது, அவங்கள ஒரு குடும்பமா வாழும்போது அது தப்புன்னு தெரியாது அவங்களுக்கு? அன்னைக்கு சுச்சுவேஷன்ல எனக்கு கொஞ்சம் ஆறுதலா தெரிஞ்சிச்சு பேசுறப்போ. பரவாயில்ல, நம்மளும் லைட்டா டெஸ்ட் பண்ணி பாப்போம். புருஷனோட தானே வாழ்ந்துட்டு இருந்தீங்க, எப்படி இவரோட பழக்கம் ஆச்சு? ஆட்டோல போகும்போது பழகிட்டு. இவன் இப்ப இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி. எப்படி ஆட்டோல போன? என் தங்கச்சி டெலிவரிக்கு இப்ப பழகிட்டு. உனக்கு புருஷன் இருக்கார்ல, நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தியா அப்போ? பாப்பா பிறந்தது வந்து 2 பேரும் தனியா தான் இருந்தோம். அவங்க ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தாங்க, அது எனக்கு தெரிஞ்சிச்சு அப்பத்துல இருந்து. கருமா ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. 2 வாட்டி விட்டுட்டு வந்துட்டாரா? ஃபர்ஸ்ட் வாட்டி அவங்க ஒய்ஃப்க்குலாம் தெரிஞ்சு வீட்டுல சத்தம் போட்டாங்க. 11 வருஷம் வாழ்ந்த பொண்டாட்டியே விட்டுட்டு வந்தாரு. உன்னை விட்டுட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். இல்ல, அவங்கதான் சொன்னாங்க, நீ என்ன பண்ணாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரிஃபா 11 வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி, அவளை விட்டுட்டு வந்தாருல, எப்படி வந்தாரு? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. நீ மாசமா இருக்கியா? எத்தனை மாசம்? 5. உனக்கு என்ன வயசு? 25. உனக்கு இந்த ஆள் எத்தனாவது? 7வது. நல்லா பேசலன்னா நீ ஏதாவது கத்தி எடுத்து கழுத்தை கிழிச்சுக்கிறேங்கிற, கையை வெட்டிக்கிறேங்கிற. நான் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தேன் நீங்களே யோசிச்சு பாருங்க, இப்ப நான் எப்படி இருக்கேன். இன்னொருத்தருக்கு துரோகம் பண்ணும்போது யோசிக்க வேண்டாம்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்சிருக்கடா மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. உங்க வீட்டுக்காரர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கொஞ்சம் திட்டினீங்களா இடையில, அதனால இவங்க பாசமா பேசினதுனால அங்க சாஞ்சிட்டாராம். ஏண்டா டேய், அப்ப எல்லாரும் அவன் முண்டாட்டி வெளியே கூட்டிட்டு போறது ஆசைப்படுறது இல்ல, அடுத்து முன்னாடி தள்ளிட்டு போதா ட்ரை பண்ணி. உனக்கு ஒண்ணுமே தெரியாது, உன் புருஷன் எப்படி வச்சிருந்தான் உன்னைய. இவருக்கு புத்தி இல்லையா? நான் வண்டியா கேட்பேன், போடா. நான் ஒரு அடிமை. உனக்கு அறிவு வேணா? ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு சும்மா போன் அடிச்சு இப்படிதான் பேசுறியா? ஒரு லேடிஸே சும்மா பேசல, ஜென்ஸ் எப்படி மேடம் இருப்பாங்க? அந்த லேடிஸே ஜென்ஸே எல்லாம் வேண்டாம், அந்த ஜென்ஸுக்கும் பொறுப்பு இருக்குல்ல, ஒழுக்க 2 பேருக்கு உங்களுக்கு என்ன பேசிக்கிட்டு இருக்கா? எதுக்கு இருந்தாலும் எனக்கு முடக்காம. நமக்குன்னு 2 பிள்ளைங்க இருக்குல்ல, 1000 தான் நான் பேசினாலும் ஏன் தப்பு செய்யவும் தானே பேசினேன் உங்கள்கிட்ட. இடம் சரியில்லை,
கிளம்பிட வேண்டியதான். மாசமா இருக்கா இப்போ 5 மாசம். அதுக்கு நான் மாசமா இருந்ததோட தானே மேடம் என்னைய விட்டு என் புருஷனை பிரிச்சு கூட்டிட்டு போனா. இப்போ உனக்கு தெரியுதா? இப்ப இப்படி சொல்லி பிரயோஜனம் இல்ல. அந்த மாதிரி மனைவி ஏன் விட்டுட்டு போனீங்க? அவ கிளியரா சொல்றா, எனக்கு அவரை பிடிச்சது சொல்றா. உனக்கு பிடிக்கும் உன் புருஷன், அவங்கள்ட்ட பேசி வேஸ்ட் மேடம். கர்மா ஊராடாது. இவன் பொண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் பொண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. வெக்கமா இல்ல ஒரு பொம்பளை பிள்ளை பெத்து வச்சுட்டு இன்னொருத்தவங்க புருஷனை பிடிக்குன்னு சொல்ல? என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. அவன் என்ன யாருக்கு மேடம் தெரியல? இவங்களுக்கா? ஒண்ணுமே தெரியாம தான் இன்னொருத்தவங்க புருஷனை கூட்டிட்டு போவாங்களா மேடம்? இவன் எப்ப இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி. அவங்க வீட்டுக்காரு பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருப்பாப்ல. லவ் மேரேஜ் மேடம். லவ் மேரேஜ் சொன்னா காரி துப்பிடுவாங்க. அங்க இருங்க மேடம். அப்படியே அவ்வளவு அழகா அவர் கால் தூசி கூட வர மாட்டாரு இவர். அப்படி இருக்காரு அவர். அவ்வளவு ஒரு அழகா இருப்பாரு மேடம். உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். இப்படி உனக்கு தெரிஞ்சுமே நீ ஒரு வார்த்தை கூட சொல்லாம விட்டோன்னா 2 பேரும் கேள பிடிக்கலான் இருந்தேன். என்னே போட்டு இப்படி அடிச்சு மூஞ்சிலாம் வீங்க வச்சுட்டாலாம் மேடம். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. நீங்க அவர் அப்ரோச் பண்ணீங்களா, அவர் உங்களை அப்ரோச் பண்ணாங்களா? நான் தான் ஆனா இப்படிப்பட்ட ஒரு கற்பு கரசி என் கண்ணால இது வரைக்கும் பார்த்தது இல்லடா. இங்கதான் பாக்குறேன். ரொம்ப கொடுத்து வச்ச இவங்களை நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு பிடிச்சது நான் பேசினேன், நான் தான் அப்ரோச் பண்ணேன்னு சொல்றேன். இவன் இப்ப இவங்க 3 பேருக்கும் முன்னாடி. இங்கதான் இதுக்கு எல்லாமே காரணம். 2 பொம்பளை பிள்ளைங்களை அப்படி உட்கார வச்சுட்டீங்க. இதுல ஆல்ரெடி 3 குழந்தை. அவங்களுக்கு 1, இவங்களுக்கு 2, வயத்துல 1. முறை இல்லாம ஒரு குழந்தை உருவாகிறது தான் தப்பு. இப்ப அந்த குழந்தைக்கு என்னங்க பதில்? அது உங்க குழந்தை தானே. குழந்தைய பெற்று கொடுத்துட்டு நான் வளர்த்துக்கிறேன். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. அந்த பையன் கூட போனா இல்லையா, அவர் அவங்க வைஃபோடையும் குழந்தைங்களோடையும் போய் சேர்ந்துட்டாரு. இதெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? இந்த பொண்ணு 5 மாசம் கர்ப்பமா இருக்கா. யாரு மேடம்? சுரையா. உங்க மனநிலை எப்படி இருக்கு? எனக்கு எங்க அனுப்பலாங்க ஐடியா எல்லாம் கிடையாது. என்னைய பொறுத்தவரைக்கும் நான் டைவர்ஸ் பண்ற ஐடியால தான் இருக்கேன் நானு. அந்த பொண்ணை ஏத்துக்கிறது மனநிலையில நீங்க இல்ல. சத்தியமா 1% கூட கிடையாது மேடம். இது ஓன் போர்டுல டீ போடுனே. ஆல் இந்தியா பர்மிட்னே. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.